Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். கோவை நீலகிரியில் கனமழைக்கு வாய்ப்பு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம். நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டியே இருக்கும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும். அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் 28 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. செங்கோலுக்கு எதிர்ப்பு, பின்னணியில் திமுக. புதிய பார்லிமெண்ட் திறப்பு விழாவில் தமிழகத்திலிருந்து அனைத்து ஆதீன தலைவர்களையும் பிரதமர் மோடி அழைத்து செங்கோலை லோக்சபாவில் நிறுவினார். இதற்கு எதிர்க்கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தற்போது துவங்கிய பார்லிமெண்ட் புதிய கூட்டத்தொடரிலும் செங்கோல் விவகாரம் தொடர்கிறது. செங்கோலை எடுத்துவிட்டு அந்த இடத்தில் இந்திய அரசியல் சாசனத்தை வைக்க வேண்டும் என சமாஜ்வாதி கட்சியின் எம்பி ஆர்.கே. சௌத்ரி சபாநாயகருக்கு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தை சபாநாயகர் ஓம் பிர்லா ஏற்க மறுத்துவிட்டார். இந்த கடிதத்தை எழுத தூண்டியது திமுக எம்பி ஒருவர்தான் என பார்லிமெண்ட் மத்திய வளாகத்தில் பேச்சு அடிபடுகிறது. இதனிடையே செங்கோலை எதிர்த்தவர்களுக்கு கடிவாளம் போட பிரதமர் தயாராகிவிட்டார் என்கின்றனர் பாரதிய ஜனதா தலைவர்கள். ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவித்து அடுத்த வாரம் மோடி பார்லிமெண்டில் பேச இருக்கிறார். அப்போது செங்கோலை எதிர்த்தவர்களை ஒரு பிடிக்க இருக்கிறாராம். செங்கோலுக்கு எதிராக யார் இருந்தாலும் அவர்கள் இந்தியாவிற்கு எதிரானவர்கள். தமிழக கலாச்சாரத்திற்கு மதிப்பளித்து பார்லிமெண்டில் செங்கோல் நிறுவப்பட்டுள்ளது. ஏன் இதை வடமாநிலத்தில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர்கள் எதிர்க்கின்றனர்? தமிழக கலாச்சாரத்தை நீங்கள் எதிர்க்கிறீர்களா என பல கேள்விகளை எழுப்ப பிரதமர் திட்டமிட்டுள்ளதாக பாரதிய ஜனதா வட்டாரம் தெரிவித்துள்ளது. 1,64,000 தொழிலாளர்களுக்கு கிடைக்காத கோவிட் நிதியுதவி, தரவுகளில் குழப்பம். தமிழகத்தில் 2020 கொரோனா பாதிப்பு தீவிரமாக இருந்ததால் முழு ஊரடங்கு அமலில் இருந்தது. கட்டுமான தொழிலாளர்கள் வேலை இழந்திருந்தனர். அவர்களுக்கு 2,000 முதல் 3,000 ரூபாய் வீதம் 12,14,000 தொழிலாளர்களுக்கு 248 கோடியே 29 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. அதில் 10,50,000 பேருக்கு நிதியுதவி கிடைத்தது. அரசின் தரவுகளில் உள்ள சிக்கல்கள் காரணமாக 1,64,000 தொழிலாளர்களுக்கு நிதியுதவி கிடைக்கவில்லை. அத்துடன் 1,729 பேருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட முறை நிதியுதவி வழங்கியதால் 33,31,000 ரூபாய் கூடுதலாக செலவாகியிருப்பது தணிக்கை ஆய்வில் தெரியவந்துள்ளது. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட அரசு டெண்டர் தணிக்கையில் அம்பலம். சட்டசபையில் நேற்று இந்திய தணிக்கைத்துறை தலைவரின் 2023ஆம் ஆண்டுக்கான தணிக்கை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதன் விவரம்: 35 டெண்டர்களை மாதிரியாக தேர்வு செய்து ஆராய்ந்ததில் குடும்ப உறுப்பினர்களாக உள்ள ஒப்பந்ததாரர்களுக்கு பணிகள் தரப்பட்டிருப்பது தெரிகிறது. சேலம் நீர்வளத்துறை நிலத்தடி நீர் பிரிவு தேசிய நீரியல் திட்டத்தில் 6 டெண்டர்கள் வெளியிட்டது. விதிமுறைகளை மீறி குடும்ப உறுப்பினர்களை கொண்ட 2 ஒப்பந்ததாரர்களுக்கே பணிகள் தரப்பட்டுள்ளன. ஒரு டெண்டரில் தந்தை மகன் பங்கேற்று பணி எடுத்துள்ளனர். 5 டெண்டர்களில் கணவன் மனைவி சமர்ப்பித்த ஒப்பந்த புள்ளிகள் மதிப்பீடு செய்யப்பட்டு டெண்டர்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளன. 2 ஒப்பந்ததாரர்கள் மலையன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மற்றும் எம். துரைசாமி ஆகியோர் ஒரே முகவரி மற்றும் மொபைல் போன் எண்ணுடன் டெண்டருக்கு விண்ணப்பித்துள்ளனர். இந்த ஒப்பந்ததாரர்கள் கோவை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை வெளியிட்ட 27 டெண்டர்களிலும் பங்கேற்றனர். அனைத்து டெண்டர்களிலும் மலையன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நிறுவனம் L1ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. டெண்டர் ஆவணங்களை ஆய்வு செய்ததில் மல்லையன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் டி. ஜெயக்குமார் எம். துரைசாமியின் மகன் என்பது தெரியவந்தது. 26 டெண்டர்களில் 20இல் ஒரே ஐபி முகவரியிலிருந்து ஒப்பந்த புள்ளி சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நபார்டு மற்றும் ஊரக சாலை வட்டம் சேலம் ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளை மேம்படுத்துவதற்காக 3 பணிக்கான டெண்டர்கள் வெளியிடப்பட்டன.
வீரைன் கட்டுமான நிறுவனம் மற்றும் வீரைன் ஆகியோர் டெண்டரில் பங்கேற்றனர். வீரைன் கட்டுமான நிறுவனத்திற்கு 5.70 கோடி ரூபாய் மதிப்பில் 2020 ஆகஸ்டில் பணி வழங்கப்பட்டது. ஆவணங்களை ஆய்வு செய்ததில் இந்த டெண்டரில் பங்கேற்ற 2 ஒப்பந்ததாரர்களுமே தந்தை மகன் என்பது தெரிய வந்தது. இதிலும் விதிகளை கவனத்தில் கொள்ளாமல் டெண்டர் வழங்கப்பட்டுள்ளது என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை பெற்றது. இந்திய அணியின் வெற்றியை நாடே கொண்டாடுகிறது. பிரதமர் மோடியும் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். நம் இந்திய அணி T20 உலகக்கோப்பையை வென்று நாட்டுக்கு கொண்டு வருகிறது. இந்திய அணியை எண்ணி பெருமை கொள்கிறோம். இது வரலாற்று சிறப்பு மிக்கது என மோடி கூறியுள்ளார். இந்திய அணிக்கு பலரும் வாழ்த்துகள் தெரிவித்த வண்ணம் உள்ளனர். இறுதிப் போட்டியில் ஆட்டநாயகன் விருதை விராட் கோலி வென்றார். தொடர் நாயகன் விருதை பும்ரா வென்றார். அவர் மொத்தம் 15 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். கடந்த 2013இல் இந்திய அணி ICC தொடரை வென்றிருந்தது. இந்த வெற்றியின் மூலம் 11 ஆண்டுகால காத்திருப்புக்கு விடை கொடுத்துள்ளது. சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டி, விராட் கோலி ஓய்வு அறிவிப்பு. சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி அறிவித்தனர். ஆட்ட நாயகனாக தேர்வான விராட் கோலி விருதை பெற்ற பிறகு பேசினார். எதை அடைய வேண்டும் என நினைத்தோமோ அதை அடைந்துள்ளோம். இதுவே எனது கடைசி T20 உலகக்கோப்பை என கூறினார். செய்தியாளர்களை சந்தித்த கேப்டன் ரோஹித் சர்மா, இந்திய அணிக்காக எனது கடைசி T20 போட்டி இதுதான். இந்தியாவுக்காக கோப்பையை வென்றுவிட்டு ஓய்வை அறிவிக்க வேண்டும் என நினைத்தேன். தற்பொழுது வென்றுவிட்டேன். குட் பை சொல்லும் நேரம் இது என்றார். ரோஹித் மற்றும் கோலி இருவரும் தொடர்ந்து IPL T20 போட்டிகளில் விளையாடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு காசி கயாவுக்கு ஆன்மீக சிறப்பு ரயில். இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடங்களை மக்கள் காண்பதற்காக ஆன்மீக இடங்களுக்கு யாத்திரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. ஆடி அமாவாசையொட்டி தமிழகத்தில் இருந்து பூரி ஜெகநாதர், காசி கங்கை நதியில் புனித நீராடல், விஸ்வநாதர், விசாலாட்சி, அன்னபூரணி தரிசனம், கயாவில் ஆடி அமாவாசை அன்று பிண்ட தர்ப்பணம், அயோத்தியில் குழந்தை ராமர் தரிசனம், திருவேணி சங்கமத்தில் புனித நீராட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிருத்திகா தேவி, பீமலா தேவி, பிரஜா தேவி, காசி விசாலாட்சி, அலோபி தேவி சக்தி பீடங்களை தரிசிக்கலாம். மதுரையிலிருந்து ஜூலை 31 ஆன்மீக சிறப்பு ரயில் புறப்படுகிறது. இந்த ரயில் திண்டுக்கல், திருச்சி, விருத்தாச்சலம், விழுப்புரம், சென்னை வழியாக இயக்கப்படும். மொத்தம் 10 நாள் சுற்றுலாவுக்கு ஸ்லீப்பர் பெட்டியில் ஒருவருக்கு 19,500 ரூபாய், ஏசி பெட்டியில் 32,500 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் தகவல்களை பெற 7305858585 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.